மத்தேயு 18:6-7 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ! இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இந்த 2 வசனங்களுடைய சாராம்சம் என்ன? இடரல்கள் வருவது அவசியம் 1. 2வது, ஆனால் யார் இடரலாக இருக்கிறார்களோ அது ரொம்ப மோசமானது. நமக்கு இடரல்கள் வருவது அவசியம். நாம் யாருக்காவது இடரலாக இருந்தால் அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இதுதான் இந்த 2 வசனங்களுடைய சாராம்சம். இப்போ இடரல் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து கூட இடறுவதற்கான கன்மலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறார் 1 பேதுருல. யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு பரீட்சிக்கப்பட்ட விலையேறப்பெற்ற மூளைக்கல்லாக இருக்கிறார். விசுவாசியாதவனுக்கு இடறுகிற ஒரு கல்லாக இருக்கிறார் அப்படின்னு 1 பேதுருல நம்ம படிக்கிறோம். ஒரு போகிற வழியில் ஒரு பொருள் இருக்கு, அது நம்ம இடறி விட்டு விடுகிறது. இல்லை, போகிற வழியில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான், ஒருத்தன் படுத்திருக்கிறான். அவன் நம்மளை கீழே விழுறதுக்கு அவன் காரணமாயிடுறான். இதுதான் இடரல். ஒரு பொருளை போட்டுடுறாங்க, இடறி விளட்டுனே போடுறான். வாழைப்புளியை தோலை போடுறவன் இருக்கிறான், ஏதாவது செய்கிறவன் இருக்கிறான். தெரிஞ்சோ தெரியாமலோ அதை செய்கிறான். வேணும்னே செய்கிறவனும் இருக்கான், தெரிஞ்சு செய்கிறவனும் இருக்கிறான். இதுதான் இடரல். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதுதான் இடரல். இடரல்கள் ஆனால் அவசியம் என்று வேதம் சொல்கிறது. இந்த இடரல்களை நாம் கடந்து செல்ல வேண்டும். அதை கவனமாக போகிற வழியில் இருக்கிற இடரல்களை அடையாளம் கண்டு அதை விட்டு விலகி அல்லது அதை தாண்டி செல்ல வேண்டும். நாம் யாருக்கும் இடரல் ஆகிவிடக்கூடாது. பைபிளில் இந்த இடரல்ன்ற வார்த்தை முதல்ல சொல்லப்பட்டிருப்பது 1 சாமுவேல் 25:31 தான். என்றைக்கும் இந்த முதல்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. அது தாவீதினுடைய வாழ்விலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்தது உண்டானால் அப்போது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியானை நினைப்பீராக. இது இந்த அபிகாயில் நாபால் கதை. இந்த நாபால் நன்மைக்கு தீமை செய்வான், அவமானப்படுத்துவான் தாவீதனுடைய குழுவினரை. தாவீது பழி வாங்குவதற்காக ஓடி வருகிறான். இப்போ அபிகாயில் போய் பேசுகிற ஒரு காரியம், என் ஆண்டவனாகி நீர் பழிவாங்கலமலும் இருந்தது உண்டானால் உமக்கு மன இடரலும் இராது. பழைய ஏற்பாட்டில் பழிக்கு பழி வாங்கலாம். பழைய ஏற்பாட்டில் அதற்கு அனுமதி உண்டு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர். பழைய ஏற்பாட்டில் அதுக்கு அனுமதி உண்டு. பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு பெண்மணி தீர்க்கதரிசியாகிய தாவீதுக்கு, அவன் இன்னும் ராஜாவாகலை, தாவீதுக்கு சொல்றா, நீர் பழி வாங்காமல் இருந்தால் உமக்கு மன இடரலும் இருக்காது. அதனால் இந்த பழிக்கு பழி, புதிய ஏற்பாட்டில் பழிக்கு அனுமதி கிடையாது. ஒரு கணத்தில் அறைந்தா மறு கணத்தை காட்டு, தீமையே நன்மையால வெல்லு. இதுதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்தியம். பழைய ஏற்பாட்டிலே பழிக்கு பழி வாங்குவது இடரல் உண்டாக்குமானால் புதிய ஏற்பாட்டில் அது எவ்வளவு அதிகம். அதனால் நாம் ஒன்றும் பெரிய போய் கத்தி எடுத்து யாரையும் குத்திட மாட்டோம், யாரையும் போய் துப்பாக்கியால் சுற்ற மாட்டோம், அடிச்சிட மாட்டோம், அந்த மாதிரி பழிக்கு பழி வாங்க மாட்டோம். ஆனால் வேறு விதத்தில் அவன் ஒரு வார்த்தையை போட்டு நம்மளை குத்திருப்பானா, வாய்ப்பு கிடைக்கும் போது அதே வார்த்தையை போட்டு அவனை குத்திடுவான். அந்த மாதிரி பழிக்கு பழி வாங்குவோம். அவன் நமக்கு ஒரு அவசரத்துக்கு உதவாமல் விட்டுருந்தானா நாமும் அவனுக்கு ஒரு அவசரம் வரும்போது நாமும் உதவாமல் விட்டுருவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன பழி வாங்குதல்களை
நாம் செய்து நமக்குள்ளே ஒரு திருப்தி அடைந்து கொள்வோம். இது மனுஷ சுபாவம் தானே. இந்த பழிக்கு பழி வாங்கிறது ஒரு பெரிய இடரலை நமக்கு உண்டாக்கும். நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு இடரலை உண்டாக்கும். மனது இடரும். அது ரொம்ப முக்கியம். மன இடரலும் இராது அப்படின்னு அபிகாயில் அற்புதமாக தாவீதுக்கு முன்னால் மிக தாழ்மையோடு அந்த கருத்தை வைத்தாள். ஆகவே எந்த விதத்திலும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ பழிக்கு பழி பதிலுக்கு பதில் என்பதை செய்யாதபடி இடரல் அடையாதபடி நாம் கடந்து முன்னேறுவோம். ஆமென்.